வணக்கம். திரையரங்கம் குட் பேட் அக்லி. அஜித்குமார் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் அவருடைய 63வது திரைப்படம். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய பட நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். கதாநாயகியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர் த்ரிஷா. மும்பையில் மிகப்பெரிய தாதாவாக இருக்கிறார் ஏகே. என்ன அஜித்குமார் தானே? அஜித்குமார் த்ரிஷா 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு, பையன். அந்த பையனை குழந்தைய பார்க்கணும் அப்படின்றக்காக அஜித்குமார் வர்றாரு. த்ரிஷா அஜித்குமாரை குழந்தைய பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வயலன்ஸை தொழிலாக வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாதா, உங்கள் கை குழந்தை மேலே படக்கூடாது, குழந்தை மேலே உங்கள் கை படணும் அப்படின்னா நீங்கள் அந்த தொழிலை விட்டுட்டு நல்ல மனிதனாக, இப்போ நீங்கள் பேட் மேனாக இருக்கீங்க, குட் மேனாக எப்போ வர்றீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் தொடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மனைவி குழந்தை 2 பேர் மேலே இருக்கக்கூடிய அன்பு பாசம் இதனால் ஏகே என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிறைக்கு போகிறார். அவரே சரணாகதி அடைந்து சிறைக்குள் செல்கிறார். எத்தனை வருஷம்? 17 ஆண்டுகள். த்ரிஷா தனக்கு பிறந்த அந்த குழந்தையோட ஸ்பெயினுக்கு போயிடுவாங்க. 17 வருஷம் கடந்து ஓடிடுது. இப்போ பையனுக்கு பர்த்டே வருது. அந்த பிறந்த நாள் அன்றைக்கி இவர் சொல்லியிருக்காரு, அந்த குழந்தையா இருக்கும்போது சொல்லிட்டு வந்திருப்பார். அதாவது எப்படின்னா, உனக்கு 18வது பிறந்த நாள் வரும்போது நான் வருவேன். 17 வருஷம் தண்டனைன்றது அவருக்கு தெரியுமில்ல. 18வது வருஷம் பிறந்த நாள் வரும்போது நான் வருவேன், நேரில் உன்னை வாழ்த்துவேன் அப்படின்ற மாதிரி குழந்தையாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகன்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ 17 வருஷம் முடிஞ்சு 18வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பையனுக்கு பர்த்டே வரப்போகுது. அஜித் வருகிறார். சிறையிலிருந்து விடுதலை பெற்று மனைவியுடன் சேர்ந்து ஸ்பெயினுக்கு போகலாம், மகனை பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இவருடைய அந்த பழைய வயலன்ஸ் குரூப் இருக்காங்களே, அவங்க விடுவாங்களா? அவங்க பல தொந்தரவுகள், தொல்லைகள், இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்து அப்படின்னு வரும்போது, அப்போ கணவன் இனிமேலும் வன்முறை கும்பலுடன் தொடர்பு உள்ள மனிதனாகத்தான் இருக்க முடியும், இல்லைன்னா வன்முறை கும்பலுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவரை விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே மனைவி நீங்கள் என்னைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கீங்களோ அன்றைக்கி நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினுக்கு மனைவி போயிடுறாங்க. இதற்கிடையில் அவருடைய மகன் ட்ரக்கு சாப்பிட்டதாகவும், ட்ரக்கை காரில் போதைப் பொருட்களை காரில் மறைச்சி வச்சுருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு ஸ்பெயினுடைய சிறையில் அடைக்கப்படுகிறான். இவர் சிறையிலேருந்து வெளியே வர்றாரு, மகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு. மகன் சிறைக்குள்ளே போகிறான். தன் மகன் மீது குற்றம் சாட்டப்பட்டதற்கு காரணம் என்ன, அவனை சிறைக்கு அனுப்ப வேண்டிய அளவிற்கு இயங்கிய கும்பல் எது, காரணம் என்ன? அதற்கு பிறகு ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, பையனை கடத்தி கொண்டு போனதுக்கு காரணம் அஜித்குமார் மேலே இருக்கக்கூடிய கோபமோ அவர் மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்போ கிடையாது. அஜித்குமாருடைய மனைவியாக இருக்கக்கூடிய த்ரிஷா மேலே தான். த்ரிஷா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர். அவங்க செஞ்ச ஒரு காரியத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கும்பல் இந்த காரியத்தை செய்திருக்கிறது. அனைத்து சதி செயல்களையும் முறியடித்து தன்னுடைய மகனை சிறையிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வருகிறார் ஏகே என்ற ரெட் டிராகன் என்ற அஜித்குமார். மோசமான செயல்களில் ஈடுபட்ட கும்பலுக்கு, மனிதர்களுக்கு அஜித்குமார் படத்தினுடைய இறுதி காட்சியில் என்ன தண்டனையை தருகிறார்? அஜித் ரசிகர்களை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு இந்த படத்தை இயக்கி இருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். ஏகே என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அஜித்குமார் தன்னுடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மையை உணர்ந்து படத்தினுடைய பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அருமையாக உழைத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைப்படத்தை ஒன்மேன் ஆர்மினே சொல்லலாம். அஜித்குமார் முழு திரைப்படத்தையும் தன்னுடைய தோளில் சுமந்திருக்கிறார். அதுதான் உண்மை. அவருடைய மனைவியாக வரக்கூடிய த்ரிஷா கிட்டத்தட்ட வாங்கின சம்பளத்துக்கு நடிக்கிறது அப்படின்றக்குல அந்த அளவில் தான். அதில் அதனால் அவங்களுடைய கதாபாத்திரமே நம்ம இன்வால்வ் ஆகிற அளவுக்கு இல்லை. ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, செயற்கையாக இருக்குது, செயற்கையான நடிப்பு. அதனால் டெய்லர் மெய்டு கேரக்டர் அப்படின்றோம்ல, அதான். அதனால் நடிப்பு அப்படின்போது பெரிய அளவில் அவங்க நடிப்பில் பின்னிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதற்கான சூழல்களும் படத்தில் இல்லை. கார்த்திகேயா தேவ் அஜித்குமார் த்ரிஷானுடைய மகனாக வரக்கூடிய சிறுவன் கதாபாத்திரத்தில், அந்த சிறுவன் இந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். ஜானி ஜாமி அப்படின்ற இரட்டை வேடங்களில் அர்ஜுன் தாஸ் நடித்திருக்கார். அந்த கதாபாத்திரம் செயற்கை தன்மையுடன் இருப்பதால் 60களில் வந்த 1960s வந்த
எஸ்.ஏ. அசோகன், நம்பியார் இதெல்லாம் எம்ஜிஆருடைய மசாலா படங்களில் வில்லன்களாக வருவார்கள்ல, அது மாதிரி 60 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் திரைப்படங்களில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த திரைப்படங்களில் அசோகனும் நம்பியாரும் எப்படி நடித்திருப்பார்களோ அந்த வகையான கதாபாத்திரம், அந்த வகையான பெர்ஃபார்மன்ஸ். அதனால் அது இயல்பாக இல்லை, செயற்கை தன்மையுடன் அர்ஜுன் தாஸ் படத்தில் வருகிறார் என்பதை நம்மால் முழுமையாக உணர முடிந்தது. பேபல் அப்படின்ற கதாபாத்திரத்தில் படத்தினுடைய 50% ஆஃப் த ஃபிலிமுக்கு பிறகு ஜாக்கி ஷராஃப் வர்றாரு. அவர் வரக்கூடிய அந்த கதாபாத்திரமில்ல, அவர் வரக்கூடிய காட்சிகளிலும் சரி, அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரமும் சரி, மசாலா படங்களில் பொதுவாகவே இருக்கக்கூடிய அந்த செயற்கைத்தன்மை அப்படின்றல, செயற்கைத்தன்மையுடன் அந்த கதாபாத்திரம் இருந்தது, செயற்கைத்தனமாக அவருடைய நடிப்பு இருந்தது. அதனால் அந்த கதாபாத்திரமே நம்ம மனசில் ஒட்டவே இல்லை. த்ரிஷாவின் சகோதரராக பிரசன்னா நடித்திருக்கிறார். பிரசன்னாவுக்கு கெட்டப்பும் சரி, பிரசன்னாவுடைய நடிப்பும் சரி மனசில் நிற்கவே இல்லை, செயற்கைத்தனத்துடன் இருந்தது. அந்த கதாபாத்திரத்துக்கு ஆழமே இல்லை. எதற்கு பிரசன்னா? த்ரிஷாவின் தந்தையாக, சிறுவனுடைய தாத்தாவாக பிரபு படத்தில் பல காட்சிகளில் வருகிறார். எனினும் அந்த கதாபாத்திரம் சிறிது கூட நம் மனதில் தங்கவே இல்லை. வேண்டுமென்றே அந்த படத்திற்கு ஒட்ட வைத்த கதாபாத்திரத்தை போல பிரபு நடித்த கதாபாத்திரம் படத்தினுடைய இறுதி காட்சி வரை இருந்தது. சிறையில் அஜித்குமார் சந்திக்கக்கூடிய கதாபாத்திரம் ரெடின் கிங்ஸ்லி. ரெடின் கிங்ஸ்லி அவருக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவ நகைச்சுவை திறமை அப்படின்றதுல, அவரால் என்ன முடியுமோ அதை தான் வரக்கூடிய காட்சிகளில் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். மலையாள நடிகர் ஷைன் டோம் சாக்கோ சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் தன்னுடைய ஆழமான முத்திரையை நன்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தார். பிரியா பிரகாஷ் வாரியர் அவர் நித்யா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த நித்யா என்ற கதாபாத்திரம் படத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் கொலை செய்யப்பட்டு அப்படின்னு பார்த்தா கொலை செய்யப்படலை, அந்த கதாபாத்திரம் உயிரோடு தான் இருக்குது. அப்படின்போது அந்த கதையினுடைய போக்கு அப்படின்ல, அதில் வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு அந்த இளம்பெண் நன்கு நடித்து அந்த பாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருந்தார். ஏகே என்ற அஜித்குமாருடன் படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரத்தில் சுனில் எந்த அளவிற்கு தான் எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் தன்னுடைய நடிப்பு திறமையை ஆழமாக பதிப்பார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதை நன்கு இந்த படத்தில் செய்திருந்தார் அவர். 75% படம் போயிட்டு இருக்கும்போது சிறிதும் எதிர்பாராமல் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் படத்தில் வருகிறார் சிம்ரன். இன்ப அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அவர் வரக்கூடிய அந்த காட்சியில் அவருக்கு நல்ல முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. படத்தினுடைய ஆரம்பத்தில் உஷா உதூப் அவர் நீதிபதியாக ஒரே ஒரு காட்சியில் வருகிறார். படத்தில் சிறை அதிகாரியாக சில காட்சிகளே வந்தாலும் சாயாஜி சிண்டே தன்னுடைய திறமையை நன்கு காட்டியிருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் வருகிறார் யோகி பாபு. தான் வந்த காட்சியில் யோகி பாபு ரசிகர்களின் கைதட்டல்களை வாங்குகிறார். அபிநந்தன் ராமானுஜம் அவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஆக்ஷன் காட்சிகள் நிறைய இருக்கக்கூடிய திரைப்படம், வெளிநாட்டில் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம், நிறைய இரவு நேர காட்சிகளை கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு இருக்க வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்து இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை காட்டியிருந்தார். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் விஜய் வேலுக்குட்டி, அருமையான படத்தொகுப்பாளர். இந்த திரைப்படத்திற்கு சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு தன்னுடைய எடிட்டிங் திறமையை படம் முழுக்க பதித்து தன்னுடைய பெயரை பதித்திருக்கிறார் விஜய் வேலுக்குட்டி. இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகளை மிக அருமையாக அமைத்திருப்பவர் சுப்ரீம் சுந்தர். அவர் அமைத்திருக்கக்கூடிய சண்டை காட்சிகளை அஜித் ரசிகர்கள் கைதட்டி ரசிப்பதை நான் திரையரங்கில் பார்த்தேன். இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ். அவர் பின்னணி இசையில் இந்த படத்தில் ஆட்சி செய்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இதில் புத்திசாலித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இனிமை இதோ இதோ அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்டண்டு காட்சியில் ரீரிகார்டிங்க்கு பதிலாக அந்த சாங்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காரு. இது ஒன்று. ஒத்த ரூபா தர்றேன் சாங் இருக்குல்ல, அதை இன்னொரு சண்டை காட்சியில் ரீரிகார்டிங்க்கு பதிலாக ஃபுல் சாங் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதே போல்
அஜித்குமாருடைய படங்கள்லேருந்து, முன்னாடி வந்த திரைக்கு வந்த படங்கள்லேருந்து பல இடங்களில் பாடல்கள் ஒலிக்கும்படி அந்த பாடல் காட்சி வரும்போதெல்லாம் திரையரங்கில் வந்து மிகப்பெரிய ஆரவாரம், கைதட்டல், கொண்டாட்டம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் திரையரங்குக்கு போங்க. ஒரு மசாலா படத்தை, கரம் மசாலா மூவி, ஆக்ஷன் ஓரியன்ட் காட்சிகள் இருக்கக்கூடிய கரம் மசாலா மூவியை நம்ம பார்க்க போகிறோம், அதை தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி போனீங்கன்னா 2.25 மணி நேரம் பொழுது போவதற்கு குட் பேட் அக்லி திரைப்படம் உதவும். அதற்கு மேல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் உங்களுடைய மனதில் இருக்கவே கூடாது.